2026 தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் தொடங்க திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் திட்டம். ஏப்ரல் 2 தொடங்கி 21ஆம் தேதி வரை தொடர் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தை. 10 தொகுதிகளும் எவை என்பது இன்றே கையெழுத்தாக வாய்ப்பு. தொகுதிகளை உறுதி செய்ய அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள். தொகுதிகளை மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் பேட்டி. திமுக கொடுத்த எண்ணிக்கை சின்னம் தொடர்பாக வருத்தம் உள்ளது. சிரித்துக்கொண்டே அழுவதாக மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுனராஜ் பேட்டி. எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் அடுத்தடுத்த குழப்பம். தொகுதி ஒதுக்கீட்டில் மதிமுகவை தொடர்ந்து காங்கிரசும் அதிருப்தி என தகவல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் என்னென்ன? 40 தொகுதிகள் கொண்ட பட்டியலை திமுகவிடம் அளித்த காங்கிரஸ். அதிமுக கூட்டணியில் சிங்க தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு 1 தொகுதி. மண்ணச்சநல்லூர் அல்லது ஸ்ரீரங்கம் தொகுதியை கேட்டுள்ளதாக பரதன் பேட்டி. கூட்டணியில சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுறதை உறுதி பண்ணியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் சந்திப்பு. ராஜபாளையத்தில் என்ன சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை. திமுக கூட்டணியை விமர்சிக்கும் தகுதி அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். டெல்லியின் ஸ்கிரிப்டை செயல்படுத்துபவர் கூட்டணி பற்றி பேசலாமா என்றும் கேள்வி. அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். அமித்ஷா கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மாற்றி கூட படிக்காமல் அப்படியே படிக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்காத அண்ணாமலை. கோவை சிங்காநல்லூர் தொகுதி ஒதுக்கப்படாததால் அதிருப்தி என தகவல். வரும் தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என வானதி சீனிவாசன் விருப்பம். போட்டியிடவில்லை என பாஜக தலைமைக்கு கடிதம் எழுதியதாக வெளியான தகவல் குறித்த பதில். தாமரை சின்னத்தில் போட்டியிடும் GK வாசனின் முடிவுக்கு எதிர்ப்பு. தமிழ் மாநில காங்கிரஸ் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் ராஜினாமா. அம்பத்தூர், கீழ்வேளூர், செஞ்சி தொகுதிகளில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மீதமுள்ள 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என அன்புமணி அறிவிப்பு.
சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர்கள் வெற்றி பெற உதவும் வகையில் அதிமுகவில் தொகுதி பங்கீடு நடந்திருப்பதாகவும் சேலம் பரப்புரையில் விமர்சனம். ஆளுன்னு கவனிச்சீங்கன்னா எங்கெங்கே திமுகவுடைய அமைச்சர்கள் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் பாஜக ஒதுக்கிடுச்சு. அவங்க பிஜேபி வரக்கூடாது சொல்லி எளிதா தோக்கடிக்கணுங்கிற நோக்கில் எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய தவேக தலைவர் விஜய். 29ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக இருந்த டி. செல்வம் தவேகவில் இணைந்தார். சென்னை பனையூரில் தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். பண்ருட்டி ராமச்சந்திரனின் எம்ஜிஆர் அதிமுகவில் இருந்து பொதுச் செயலர் ரஞ்சித்குமார் ராஜினாமா. தவேகவில் இணைய உள்ளதாக தகவல். ஒரத்தநாடு அருகே தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய விழாவில் நடனமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம். அரசு ஊழியர்களுக்கான நன்னடத்தை விதிகளை மீறியதாக கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. திமுக கூட்டணியிலிருந்து விலகிய தவேக தலைவர் வேல்முருகன் தலைமையில் உருவானது புதிய அணி. தவேகவுடன் கூட்டணி இல்லை என்றும் வேல்முருகன் அறிவிப்பு. வேல்முருகனாகிய நான் தவேகவோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. சைவ வைணவ சமயங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மீதான 2 வழக்குகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரில் இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதால் வழக்கு ரத்து. புதுச்சேரி திமுக விசிக நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைவர் வீட்டில் காத்து கிடக்கின்றனர். வேறு வழி இல்லாததால் 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவருடைய இல்லத்தில் தான் திமுக தலைவர்கள் காத்து கிடக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களும் காத்து கிடக்கிறார்கள். இந்த நிமிடம் வரையில் காங்கிரஸ் திமுகவோடும் பேச தயாராக இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் பேச தயாராக இல்லை. ஆகவே கடைசி நொடியில் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 3 தொகுதிகளிலும் எங்கள் வேட்பாளர்களை இப்போது அறிவித்திருக்கிறோம். புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை கூட்டணி வெற்றியையே கேள்விக்குறியாக்குவதாக திருமாவளவன் ஆதங்கம். உழவர்கரை தொகுதியை விசிகாவுக்கு ஒதுக்கிய பிறகும் காங்கிரஸ் வேட்பாளர் மனுவை திரும்ப பெறாததற்கு அதிருப்தி. மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியும் புதுச்சேரியில் சீட் தர காங்கிரஸ் மறுத்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள கூட்டணி சிக்கலுக்கு காங்கிரசின் அணுகுமுறையே காரணம் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சாடல். ராகுல் காந்தி தனது அரசியல் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்கவில்லை என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சனம். மோடி அமித்ஷாவை மகிழ வைக்கவே ராகுல் காந்தியை பினராயி விஜயன் விமர்சிப்பதாக கேரள காங்கிரஸ் தலைவர் சதீசன் பதில். திருப்பூரில் புதிய தலைமுறையின் எந்நாடு என் ஓட்டு நிகழ்ச்சி. கலை நிகழ்ச்சி, விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றிய மாணவர்கள்.
பெருமையானதுங்க வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஓட்டு போறது வந்துட்டு நம்ம எப்படி யோசிச்சு போடணும், இல்ல வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போடக்கூடாது, எல்லாரும் இலவசமா கொடுக்குறாங்க அதெல்லாம் எதுவுமே வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஓட்டு போட வந்து நம்மளோட உரிமை, அது யாரும் சொல்லி நம்ம போடக்கூடாது. ஒரு விரல்ல நம்ம போடுற ஓட்டு தான் நம்ம நாளைய அடுத்த 5 வருஷத்துக்கான ஜனநாயகத்தை நம்மளுக்காக தீர்ப்பு வராங்க போகுது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். எல்லாரும் சேர்ந்து 23ஆம் தேதி ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பா நம்ம சுயமா வந்து யாருக்கு ஓட்டு போடணுமோ, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, நீங்க யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க அந்தபடி ஓட்டு போடணும். சேலத்தில் களை கட்டிய புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா. பரதநாட்டியம், சிலம்பாட்டத்துடன் தேர்தல் விழிப்புணர்வு நாடகமும் அரங்கேற்றம். சேலத்தில் மேட்டூர் அணை உபரி நீரை பனமரத்துப்பட்டி ஏரி வரை நிரப்ப கோரிக்கை. மக்களுடன் புதிய தலைமுறையில் மெட்ரோ ரயில் சேவை, ஜவுளி பூங்கா கோரிக்கைகளையும் முன்வைத்த சேலம் மக்கள். கொண்டுட்டு போனாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அது கிடப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இன்னும் விரிவுபடுத்தி பனமரத்துப்பட்டி ஏரி வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா விவசாயி சார்ந்து பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும். எங்களுடைய சேலைகளை ஏற்றுமதி பண்ணி இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஜவுளி பூங்காவை இந்த சேலத்துல அமைச்சு கொடுக்கணும். மெட்ரோ சொல்லியிருக்காங்க. மெட்ரோவும் கொஞ்சம் வந்துச்சுன்னா சேலம் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கும். சவரனுக்கு 2560 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போரின் தாக்கத்தால் தொடர்ந்து சரியும் முட்டை கொள்முதல் விலை. 5 நாட்களில் 60 காசுகள் குறைந்து 3 ரூபாய் 85 காசுகளாக நிர்ணயம். தமிழ்நாட்டில் நாளை முதல் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் இயங்கி வந்த உணவகம் மூடல். உணவு வாங்குவதற்காக நீண்ட தூரம் செல்லும் அவலம். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மேலும் பல உணவகங்கள் மூடப்படும் சூழல். உணவகங்களை நம்பியுள்ள தொழிற்சாலை ஊழியர்கள், பேச்சுலர்ஸ் கடுமையாக பாதிப்பு. டீ கடை வச்சிருக்கோம், ஹோட்டலில் வச்சிருக்கோம், கேஸ் இல்லாமல் ஹோட்டலில் மூடிட்டு இருக்கோம். டீ கடையை மட்டும் கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு டீ கடையை அப்படியே சுமாராக நடத்திட்டு இருக்கோம். ஒரு வாரமாக மூடி வச்சு சாப்பாடுக்கு எங்கேயும் போக முடியாது என்னால். அதனால் பார்த்தா அதை என்னான்னு கேட்டால் அந்த கேஸ் சிலிண்டர் இல்லை, எங்களால் இது பண்ண முடியல அப்படின்றாங்க. நயாரா நிறுவனம் பெட்ரோல் விலையை 5 ரூபாயும் டீசல் விலையை 3 ரூபாயும் உயர்த்தியது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு எதிரொலி. மேற்காசிய போர் தொடர்பாக நாளை மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈராக் ஆகிய 5 நட்பு நாட்டு கப்பல்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவதாக ஈரான் விளக்கம். நீரிணை முழுமையாக மூடப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்ஷி பேட்டி. ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்துகிறதா அமெரிக்கா? வளைகுடா பகுதிக்கு விரையும் 2400 கடற்படை வீரர்கள். மேலும் 1000 ராணுவ வீரர்களையும் அனுப்ப திட்டம்.
காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்திக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாக டெல்லி மருத்துவமனை அறிக்கை. மருத்துவமனைக்கு சென்று தாயின் நலம் குறித்து விசாரித்தார் ராகுல் காந்தி. IPL T20 தொடருக்கான 2ஆம் கட்ட அட்டவணையை வெளியிட்டது BCCI. மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி மே 24ஆம் தேதி வரை லீக் போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு.